இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இந்த முதல் நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, சத்திய வேதமானது எப்படிப்பட்டதாகலாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. சத்திய வேதம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் தான் இல்லையா? சத்திய வேதத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அவருடைய வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மில் எவ்வாறு செயலாற்றுகிறது என்று சொல்லி தான் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் நாளிலேயும் கூட சத்திய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? தீபமாக இருக்கின்றது. சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனமானது, அந்த சத்திய வேதத்தில் உள்ள அந்த வசனமானது நமக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்க, பொதுவாக நம்ம இரவு நேரங்களில், அதாவது முன்னால் உள்ள காலங்களில், இப்போ நான் சொல்லலை, முன்னால் உள்ள காலங்களில் நம்ம இரவு நேரம் எங்கேயாவது வெளியே போனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டார்ச் வச்சுருப்போம் இல்லையா? இது எல்லா வீட்லேயுமே இந்த டார்ச் பொதுவாக வச்சுருப்பாங்க. சிலவங்க நீளமாக வச்சுருப்பாங்க, சிலது குட்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் டார்ச் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ரொம்ப தூரத்துக்கு இதை அடித்து பார்க்கணுன்னா கூட நம்ம என்னச்சோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் மொபைல்லே அந்த டார்ச் வந்ததுனால நம்ம யாரும் தனியாக செப்பரேட்டாக அந்த டார்ச்னு சொல்லி தனியாக நம்ம யாரும் என்ன செய்யலை, வச்சுக்கல. ஆனால் பாருங்கள், அந்த டார்ச், அந்த ஒளி விளக்கு என்ன செய்யுது? நம்முடைய பாதையில் உள்ள இருளை எல்லாம் என்ன செய்யுது? வெளிச்சமாக மாற்றுகிறது. நம்ம போகக்கூடிய பாதையை நமக்கு தெளிவாக, நம்ம எங்கேயோ ராத்திரி ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டார்ச் வச்சுருந்தோம்னு சொன்னால், இல்லை மொபைலில் உள்ள டார்ச்சை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம போகக்கூடிய பாதையில் உள்ள தடங்களை நமக்கு காட்டுது. அதில் கல் கிடக்கு, முள் கிடக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. நம்ம போகக்கூடிய பாதையை அது நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அப்போ ஒரு வெளிச்சம் இருந்தால்தான் அந்த இருளை அகற்றி அந்த வெளிச்சம் நமக்கு பாதையை செவ்வையாக காட்டுகிறது. அதை போலத்தான் ஆண்டோடைய வசனமும் கூட நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே சில வேளைகளிலே நமக்கு அந்த இருள் போன்ற பிரச்சனைகள், ஒளியெல்லாம் மங்கி இருள் போன்ற பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள், துயரங்கள், இப்படி பல பிரச்சனைகள், கடன் பாரங்கள் இல்லையா, இப்படிப்பட்டதான இருள், பாவ இருள், இப்படிப்பட்டதான இருள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மூடும் பொழுது நமக்கு என்ன செய்வதுன்னே எனக்கு என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. நிறைய வேளைகளிலே நம்ம அநேக வாலிப சகோதரிகளோடு நான் பேசும்போது அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அக்கா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட பாவத்தில் நான் விழுந்து போயிட்டேன், இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது அப்படிங்கிறத நான் தெரியல. ஒரு தவறாக ஒரு வாலிபனோடு நான் பழகிட்டேன், ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லி. எனக்கு இப்போ அவனை விட்டு எனக்கு வெளியே வர முடியவில்லை. இப்படி நிறைய நான் வாலிப சகோதரியோட பேசும்போது அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க, அக்கா எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. பாருங்க, அந்த பாவ இருள் அவர்கள் வாழ்வை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்திய வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நான் எங்கே போவேன், என்னுடைய பாரங்களெல்லாம் நான் எங்கு சென்று நான் தொலைக்க முடியும், அப்படிலாம் நம்ம யோசிச்சோன்னு சொன்னால் அவருடைய வசனங்களை நாம் நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வசனம் நம்முடைய பாதைக்கு ஒரு தீபமாக இருந்து நம்முடைய பாவ இருள், நம்முடைய கஷ்டம் என்ற இருள், கண்ணீர் என்ற இருள் மாறி நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபமாக வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்திருக்கிறோமா? நம்ம படிக்கிற பிள்ளைங்களை எடுங்க, எவ்வளவோ பாடங்களை மெமரைஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்படியே மெமரியில் வைத்துக்கொள்ள திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ பாடங்களை மனதில் வைத்து தான் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா? ஆனால் அத்தனை வசனங்களை நம்ம படிக்கிறோமா? எவ்வளோ பெரிய ஒரு 1 or 2 pages கூட ஆன்சர் வரலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்க மெமரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேத வசனங்களை நம்ம அப்படி மெமரைஸ் பண்ணுறோமா? நம்முடைய ஞாபகத்தில் நம்ம நிறுத்தி இருக்கிறோமா? அந்த ஆண்டவருடைய வசனங்களை நம் ஞாபகத்தில் நிறுத்தி வைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாம் வழி தவறும் போது, இது உன்னுடைய வழி அல்ல, உன்னுடைய வழி இது என்று சொல்லி நமக்கு வழி காண்பிக்கிற ஒரு தீபமாக இருக்கிறது. ஒரு கடலிலே ஒரு கப்பல் பிரயாணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். நல்ல இருள் சூழ்ந்த நேரமாகிவிட்டது.
நல்ல மழையும் காற்றும் புயலுமாக இருக்கிறது. அப்போ அந்த மாலுமிக்கு என்ன செய்வதுன்றே நிச்சயில தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கேயோ ஒரு கலங்கரை விளக்கினுடைய ஒளி அவருக்கு தென்பட்டதென்றால் அவருக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாலுமிக்கு, இல்லையா? அந்த கப்பல் கேப்டனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கரை இருக்கிறது, நம்ம அந்த கலங்கரை விளக்கு ஒன்று தெரிகிறது, நம்ம அதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாலுமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேளைகளிலே நான் என்ன செய்வேன், நான் என் வாழ்க்கையில இவ்வளவுதான், நான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிற வேளைகளிலே ஆண்டோடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபத்தை போல இருந்து நமக்கு வழிகாட்டுகிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நமக்கு வழிகாட்டுறது. நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை தேற்றி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வாறெல்லாம் தேற்றுவாளோ அப்படியே நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள், அந்த சத்திய வேதத்தில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் போது அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக அது மாறுகிறது. நம்முடைய இருள் நிறைந்த பாதை எல்லாம் ஒளிமயமாக மாறுகிறது. பாருங்க, திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீடெல்லாம் எப்படி இருக்கும், இருளா இருக்கும், இல்லையா? ஆனால் உடனே கரண்ட் வந்துருச்சு, இல்லை இன்வெர்டர் வச்சுருந்தோம்னா உடனே டக்குன்னு நினைச்சு இது வெளிச்சம் வந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருள் நிறைந்த பகுதிகள் காணப்படும் பொழுது நாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம், கவலையோடு காணப்படுகிறோம், இனி என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்து வெளிப்படும் போது நிச்சயமாக அதனுடைய வாழ்க்கைக்கு வேறு உதவியாக இருக்கும். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வசனம் வாசிக்கின்றோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பாருங்க, வசனம்லாம், அந்த வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ அந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னா, அந்த வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கும்னு சொன்னா நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்துல ஒரு சுடர்களை போல நாம் பிரகாசிக்க முடியும். பாருங்க, அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த ஜீவ வசனங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களிலே பிடித்து கொண்டு சுடர்களை போல நாம் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் பிரகாசிக்க முடியும். எப்போது அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்கும் பொழுது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை நன்றாக நாம் மனப்பாடம் செய்வோம், நன்றாக நாம் படிப்போம், அவருடைய வசனத்தை நம்முடைய மனதிலே இருத்தி கொள்வோம். நம்முடைய பாதைக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றது. பக்தன் இவ்வாறு பாடுகின்றான்: சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் நமக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்து, தீபமாக இருந்து, நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருந்து நம்மை வழிகாட்டுகின்ற ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக நமக்கு இருக்கின்றது. நாம் அந்த சத்திய வசனங்களை நாம் அந்த சுடர்களைப் போல நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே பிரகாசிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த முதல் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குறுகிய இந்த நேரத்தில் கூட உம்முடைய வசனத்தை குறித்து தியானிக்கும்படியாய் கொடுத்த நல்ல கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட நாங்கள் இந்த முதலாம் நாளிலே அப்பா எங்களுக்கு சத்திய வேத வசனமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்பா, அது எங்களுக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படியே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. பாவத்தின் இருள் என்னை மூடிக்கொள்ளுகிறது, சாபத்தின் இருள் என்னை மூடிக்கொள்ளுகிறது என்று சொல்லி ஆண்டவரே, கவலையோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் தீபத்தை போல ஆண்டவரே எங்களுடைய கால்களுக்கு வெளிச்சம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சம், எங்களுடைய பாதைக்கு தீபமாக அப்பா உம்முடைய வசனங்கள் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் அந்த வசனங்களை எங்களுடைய மனதிலே பதித்து கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே தேவைப்படுகிற நேரங்கள் எல்லாம் உம்முடைய வசனத்தை சொல்லி 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 நாங்கள் என்னுடைய பாதையை வெளிச்சமாக்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்துக் கொள்ளுகிற நாங்கள் சுடர்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க
கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஜீவ வசனத்தை பிடித்தவர்கள் யாரும் சுடர்கள் என்று சொல்லி பவுல் எங்களுக்கு சொல்லுகிறானப்பா. அதே போல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜீவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டு அப்பா உமக்குள்ளாக ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருள்களையும், பாவ இருள், கஷ்டத்தின் இருள், கண்ணீரின் இருள், ஆண்டவர் இன்னும் பலவிதமான நோயின் இருள், மரண இருள் என்று சொல்லி பலவிதமான இருளை எல்லாம் அகற்றி போட்டு கர்த்தர் சந்தோஷமான ஒளி நிறைந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.